ஹாய் மக்களே, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 4க்காக 30 டேஸ் ஸ்டடி பிளானர்ல நம்ம தொடர்ந்து டெய்லி டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே வரிசையா போயிட்டு இருக்கு. மாலை 5 மணிக்கு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் வகுப்பு தினமும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த 30 நாள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிகிற வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்ஸ் கிளாஸ் போகும். இது என்டையர்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம தினமும் கொண்டு போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு லைவ் வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுனால ரெக்கார்டடா இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கம்ப்ளீட்லி கொஸ்டின்ஸ் ஒரு 10 கொஸ்டின் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரியா? ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ஃபியூ செகண்ட் நான் டைம் தரேன். ஸோ சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம உண்மையும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. சரிங்களா? அண்ட் கொஞ்சம் நண்பர்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அடா 24/7 தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இறுதி சுற்று நம்மளுடைய ஃபைனல் ரிவிஷன் பேட்ச் போகுது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. 3rd ஜூன்லேருந்து, அதாவது நேற்றுலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்க்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்கான டெஸ்ட் சீரிஸ். ஏன்னா நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு தரமான டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, எந்த இடத்துல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம இன்னும் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத உன்னால தெரிஞ்சுக்க முடியும். மிஸ் பண்ணிடாம இந்த டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ரிவிஷன் பேட்சஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். ஜாயின் பண்றதுக்கு Y249 அப்படின்ற ஆஃபர் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்ற ஆஃபர் கூட அப்ளை பண்ணுங்க. டெஸ்ட் சீரிஸோ இறுதி சுற்று பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 08130806247 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைல்ஸ் என்ன அப்படின்றத அப்டேட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுவாங்க. லிங்க் ஷேர் பண்ணா டைரக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். இல்ல என்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா arun.prasath@ada247.com. இது என்னோட மெயில் ஐடி arun.prasath@ada247.com. ஸோ மிஸ் பண்ணிடாம கெட் பண்ணிக்கோங்க. த ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கியூபிக்கல் டேங்க் இருக்கு. ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய கனச்சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர் தொட்டி இருக்கு. 64,000 லிட்டர் அதுல நமக்கு கொள்ளளவு கொண்டது எனில் அந்த தொட்டியினுடைய பக்கத்தின் நீளம் என்னவாக இருக்கும்? அதாவது நமக்கு 1000 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு கியூபிக் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கியூபிக் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்க 64,000 லிட்டர் இருக்கு அப்படின்னா இங்க 64 கியூபிக் மீட்டர், அதாவது நமக்கு மீட்டர் கியூப் அப்படின்ற இடத்துல நமக்கு வந்திருக்கும். கியூபிக் மீட்டர் மீட்டர் கியூப் தான் கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1000 லிட்டர் என்றால் ஒரு கியூபிக் மீட்டர். அப்போ 64,000 அப்படிங்கிறது 64 கியூபிக் மீட்டர். அப்போ 64 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது நம்ம வால்யூம் ஆஃப் த சொல்லலாமா? அப்போ எனக்கு என்ன வந்துடும்? நமக்கு வால்யூம் ஆஃப் த கனச்சதுரம், அதனுடைய கன அளவு எப்படி சொல்லலாம்? நமக்கு ஏ கியூப் சொல்லலாமா? ஏ கியூப் ஈக்குவல் டு 64. அப்போ எனக்கு ஏ ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ 4 மீட்டர் நீளம் அகலம் உயரம் கொண்ட ஒரு கனச்சதுர தொட்டி இருக்கு. அதுல இருக்கக்கூடிய தண்ணியின் அளவு 64,000 லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேள்வி நம்பர் 2. The ratio of the volume of the two coins. 2 cones இருக்கு, ரைட்டா? 2 கோன் இருக்கு. Find the ratio of the radius கேக்குறாங்க, ரைட்டா? Radius if the height of the second cone is the double the height of the first cone அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. the radius of the volume என்கிட்ட கேக்குறாங்க. 2 கோன் இருக்கு என்கிட்ட. இந்த 2 கோன்கள் எனக்கு இருக்கு. இதனுடைய வால்யூம் கேட்குறாங்க. வால்யூமுடைய ஃபார்முலா 2க்கும் 1 தானே? 1/3 πr² h. இது சின்ன கோன் அப்படின்றதுனால ஸ்மால் ஹச் கொடுக்குறேன். இதுவே இது வந்து நமக்கு கேபிட்டல் பெரிய கோன் அப்படின்றதுனால 1/3 πr² h அப்படின்னு எழுதிக்கலாமா? இதுல எனக்கு வால்யூம் ஆஃப் த கோன் வந்து எனக்கு 2:3 இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதை சால்வ் பண்ணா எனக்கு 2:3 அப்படின்ற ரேஷியோல எனக்கு வருது. அப்ப ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப ஹைட் வந்து பாத்தீங்கன்னா the second cone is double the height of the first cone. ஃபர்ஸ்ட் கோனை விட டபுள் டைம் எனக்கு இருக்கணும்.
அப்போ எப்படி எழுதலாம் நமக்கு? இதில் இருக்கிற 1/3க்கு இதில் இருக்கிற 1/3 இதில் இருக்கிற பைக்கு இந்த பையை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டா? மீதம் இருக்கிறது ஆர் ஸ்கொயர் ஹைச் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஹைச் இஸ் ஈக்குவல் டு 2/3. இதை விட இது டபுள் டைம் அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகும் நமக்கு? ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 2. ஏன்னா இதை விட டபுள் டைம். கரெக்டா? அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் கொண்டு போனேன்னா வரும் நமக்கு 4 அப்படின்னு நமக்கு வந்துடும். கரெக்டா? அப்போ எனக்கு ஸோ இந்த வேல்யூ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 6/r. ரைட்டா? அப்போ என்ன ஆகும் நமக்கு? 4 டிவைடட் பை 3. ஏன்னா இது கிராஸ் மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு உள்ள போயிடும். ரைட்டா? இப்போ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் வந்துருமா? ஸ்மால் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயர் வேணும் அப்படின்னா பக்கம் ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் எடுத்தா நமக்கு 2√3 வந்துருமா நமக்கு? இதை எடுத்தோம்னா நமக்கு 2 வரும். இதை நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 அப்படின்ற வேல்யூல எனக்கு வந்திருக்கும். கரெக்டா? அப்போ எனக்கு வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2√3 எடுத்துக்கலாமா நமக்கு? ஏன்னா இந்த பக்கம் ஆர் ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் வேல்யூவை நம்ம ரூட்ல இருந்து வெளியே எடுக்கணும். கரெக்டா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4ஆம் நம்பருக்கு நான் ரூட் எடுக்கணும். அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு ரூட் எடுக்கணும். இப்போ 4க்கு ரூட் எடுத்தால் 2 வெளியே வந்துடும். ஸோ √3 வந்து வெளியே வராது. கரெக்டா? ஆன்சர் 2√3 அப்படின்ற ஆன்சர் வரும். 2√3 ஆக்சுவலாக ரெண்டும் ஒரே ஆன்சராக இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து ரூட் வந்து மிஸ் ஆயிருக்கு ஏதோ ஒன்றில். ரைட்டா? ஏதோ ஒன்றில் மிஸ் ஆயிருக்கு. ரூட் வந்து மிஸ் ஆயிருக்குது. ஸோ 2√3 என்பது சரியான பதில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கேள்வி எண் 3. The value of the motorcycle 2 years ago. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அது 70,000 இருந்திருக்குது. சரி, ஒரு மிஷின் வாங்கும்போது ஒரு ரேட்டு, எல்லா வருஷமும் அதே ரேட்ல அப்படியே அந்த மிஷின் இருக்குமா? அது ஓடும், தேய்மானம் அடையும். தானே நம்ம ஒரு பைக்கே வாங்குறோம், அந்த பைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதே ரேஞ்சில் அப்படியே இருக்குமா? இல்லை. ரைட்டா? ஸோ எந்த ஒரு பொருள்னாலும் தேய்மானம் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இந்த மோட்டார் சைக்கிள். ஒரு பைக்கை நம்ம வாங்குறோம், அந்த பைக்கு நமக்கு ஓட்ட ஓட்ட தேய்மானம் அடைய திரும்ப ரீசேல் போகும்போது கம்மியான ரேட்டுக்கு தான் போகும். கரெக்டா? அப்போ எனக்கு 70,000 ரூபாய்க்கு வாங்குறோம். ஒரு ஆண்டுக்கு அதோட டிப்ரிசியேஷன், அதாவது அதனுடைய தேய்மானத்துக்கு 4% விலை குறைவு ஏற்படுது. கரெக்டா? நல்லா கவனிச்சு பாருங்க. நான் வாங்கும்போது அதனுடைய விலை 100% நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன். அதுல ஆண்டுக்கு 4% எனக்கு குறையுது அப்படின்னா ஒரு வருடத்திற்கு அது 96% மாறும். அடுத்தடுத்த ஆண்டுகள்ல 96ஆக எனக்கு மாறும். கரெக்டா? அப்போ இந்த 70,000 இன்ட்டு சதவிகிதம் தானே. ஸோ 96/100 குறையுது. இன்ட்டு 2வது ஆண்டு 96/100. ஒரு வருடத்திற்கு 96/100, 2 வருடங்களுக்கு 96/100, 2 தடவை போடணும். ஸோ அந்த 2 ஆண்டுகள் கழித்து ரைட்டா அந்த வேல்யூ என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கான வேல்யூ கிடைச்சிருமா? இதை சால்வ் பண்ணால் நமக்கான வேல்யூ இந்த 70,000க்கு இந்த 4 சைவரை நம்ம கட் பண்ணிடலாம். ரைட்டா? அப்போ 96 × 4 என்ன வரும் நமக்கு? 4 கம்மியாக இருக்குது. அப்போ 4 கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு 7 × 96ல் 4 போச்சுன்னா 92. அப்போ எனக்கு 92/16. இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ண என்னப்பா வரும் நமக்கு? 9 7 63. ஸோ ஒரு 63,000. அடுத்தது 7 2 200 14, ஒரு 1400. அடுத்தது 16 × 7, 16 × 7 நமக்கு ஒரு 80, 96, 132. ரைட், ஓகே. ஸோ 70, ஒரு 42, 112. அப்போ எனக்கு 2 1 5 4 6 64,512 வந்துருமா? கரெக்டாப்பா? ரைட். அடுத்தது கேள்வி எண் 4. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டி கண்டறிக. ரொம்ப சிம்பிள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. தனி வட்டியை கண்டறிக அப்படின்றத எனக்கு கொடுத்துருக்காங்க. 25,000 ரூபாய்க்கு 8% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு. அப்போ எனக்கான பிரின்சிபல், என்னுடைய அசல் தொகை, நான் வாங்கக்கூடிய அந்த கடன் அப்படிங்கிறது எவ்வளோ? 25,000 ரூபாய் நான் கடன் வாங்குறேன். கரெக்டா? 25,000 கடன் வாங்குறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நமக்கு 8% கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 ஆண்டுகள், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நமக்கு 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. கரெக்டாப்பா? ரைட். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு தனி வட்டி கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு பிரின்சிபல் 25, அசல் தொகை 25, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8, எத்தனை ஆண்டுகளுக்கு? 3 ஆண்டுகளுக்கு. அப்போ ஃபார்முலா என்ன? I = PNR/100. கரெக்டா? ஸோ PNR டிவைடட் பை 100. அப்போ எனக்கு 25,000 × 8 × 3 டிவைடட் பை 100. இந்த சைவருக்கு சைவர். 25 × 8 200, 200 × 3 600. ஸோ எனக்கு 600 6000 வந்துருமா? 6000 என்பது சரியான பதில். கேள்வி எண் 5.
1600 தொகை ஏ மற்றும் பி ஆகியோருக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டால் பியினுடைய பங்கு என்ன? நல்லா கவனிச்சு பாருங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த 1600 அப்படின்ற அந்த தொகையை ஒருத்தருக்கு 3 பங்கு கொடுக்கணும், ஒருத்தருக்கு 5 பங்கு கொடுக்கணும். இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்தா மொத்தமா எனக்கு 8 பங்குகள் எனக்கு இருக்கு. மொத்தம் 8 பங்கா போடணும். அதுல 3 பங்கு இவருக்கும் 5 பங்கு இவருக்கும் கொடுக்கணும். அப்ப இந்த 1600 8ஆல வகுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு தொகை கிடைக்கும். அதை யாருக்கு? பி உடைய ஷேர் என்னன்னு தானே கேட்குறாங்க. அப்போ பிக்கு 5ஆல் பெருக்கிட்டால், 5ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்குறோம் நமக்கு தெரிஞ்சிடும். 8ஆம் வாய்ப்பால் 2 தடவைக்கு 200 × 5 1000 ரூபாய் அவருக்கான பங்கு சொல்லிடலாமா? அடுத்து கேள்வி எண் 6. நான் வாங்கும் ஒவ்வொரு 12 பழங்கள் 3 பழங்கள் அழுகி போய்விடும் எனில் நான் 100 மாம்பழத்தை வாங்கினேன், எத்தனை அழுகிய பழமாக இருக்கும்? அதாவது நமக்கு 12 பழங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்குறேன் அப்படின்னா நான் வாங்கக்கூடிய ஒவ்வொரு 12 பழங்களில் 3 பழங்கள் அழுகி போயிடும். கரெக்டா? அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. மொத்தமாக நான் வாங்குறது 12 பழங்கள். மொத்தமாக நான் 12 பழங்கள் வாங்குறேன். அதில் நல்லா இருக்கிற பழம் கெட்டுப்போன பழம். ஏன்னா 12 பழங்கள் வாங்கினேன் அப்படின்னா 3 பழம் வந்து எனக்கு அழுகி போயிடும். அப்போ மீதம் இருக்கிறது 9 பழங்கள். மீதி 9 பழங்கள். மொத்தம் 12 பழம் வாங்கினேன் அப்படின்னா 9 பழங்கள் நல்லா இருக்கும், 3 பழம் கெட்டு போயிடும். கரெக்டா? இப்போ இதை எதால பெருக்குனா எனக்கு 100 வரும். இப்போ 12 கண்டிப்பாக 100 கொண்டு வர முடியாது. கரெக்டா? ஸோ 12ஆம் வாய்ப்பால் எனக்கு 96 வரும். எத்தனை தடவைக்கு? 8 முறைக்கு. ஸோ இதை நம்ம 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 96 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ 96. நல்லா கவனிச்சு பாருங்க. இதோட ரேஷியோ 9:3ங்கிற ரேஷியோவில் எனக்கு இருக்குது. 9:3 அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு? அதாவது இதை அடித்தோம் அப்படின்னா 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில், அதாவது 3 பழத்துக்கு 1 பழம் கெட்டு போகும். அதுதான் கணக்கு. சரியா? அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இதை நான் 8ஆல் பெருக்கினேன் அப்படின்னா 9×8 72 பழங்கள். இதை நான் 8ஆல் பெருக்கினேன் அப்படின்னா 3×8 24 பழங்கள். 96 பழம் வாங்கினேன் அப்படின்னா 72 பழம் நல்லா இருக்கும், 24 பழம் கெட்டு போயிடும். இன்னும் 4 பழம் வாங்கினேன், ஏன்னா 96 தான் வாங்கியிருக்கேன். அப்போ இன்னும் 4 பழத்தை நான் வாங்கினேன் அப்படின்னா அதில் 3 பழம் நல்லா இருக்கும், 1 பழம் கெட்டு போயிடும். கரெக்டா? அப்போ அந்த 1 பழத்தை இதோட நான் சேர்த்துட்டேன் அப்படின்னா 25 பழங்கள் எனக்கு இதோட 3 சேர்ந்துச்சு அப்படின்னா 75 பழங்கள். கரெக்டா? சொல்லலாமா? ஸோ இப்படி நீங்கள் டீட்டெயிலாகவும் கண்டுபிடிக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி ரேஷியோ 3:1 அப்படின்றது ரேஷியோ. ஸோ 100 பழத்தை 3:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரிச்சிங்க அப்படின்னா மொத்தம் 4. ஸோ இது நமக்கு 25 × 4ஆல் அடிச்சுன்னா 25, 25 × 3 நமக்கு 75, இங்கே 25 × 1 25 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். டேரெக்டாக அப்படியே எடுக்கலாம். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி நான் டீட்டெயிலாக போட்டு காட்டினேன். சரியா? மொத்தம் 25 பழங்கள் வந்து நமக்கு கெட்டு போயிடும். சரியா? ரைட். கேள்வி எண் 7. The LCM of the two number is 6 times of the HCF. 2 எண்களுக்கு நான் மீச்சியமாக கண்டுபிடிக்கிறேன். சரியா? இரு எண்களின் மீப்போமா, அதாவது நமக்கு மீப்பெரு பொது மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மீச்சியமா. ஏன்னா மீப்பெரு பொது மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனது மீப்போக்கு, அதாவது மீப்பெரு பொது காரணி அப்படின்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ரைட். மீப்போவா, ஓகேவா? மீப்பெரு பொது வகுத்தியினுடைய 6 மடங்காக இருக்கும் எனில், இப்போ if HCF 12, இப்போ டைரக்டா என்ன சொல்லிட்டாங்க நமக்கு? HCF எனக்கு கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு 12. அப்போ LCM எப்படி இருக்கும்? அவன் தானே சொல்றான் LCM வந்து 6 மடங்கு. எதை? HCF. இந்த 12 6ஆல பெருக்கணும். அப்போ எவ்வளோ போகிறோம் நமக்கு? 72 வந்து நிற்கும். கரெக்டா? அப்போ ஒரு எண், அதாவது நமக்கு 2 எண்கள் இருக்கு, A, B. இதுல A அப்படிங்கிறது எனக்கு 36 எண்ணில் B என்னவாக இருக்கும்? இதுதான் கேள்வி. B என்னவாக இருக்கும்? கண்டுபிடிக்கலாமா? எப்படி? ஃபார்முலா, அதாவது LCM × HCF ஈக்குவல் டு A × B. இந்த ஃபார்முலாக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா the product of the two number is equal to the multiple of HCF and LCM அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ நமக்கு HCF LCM எனக்கு தெரியும். LCM 72, HCF 12 ஈக்குவல் டு ஒரு நம்பர் 36 எனில் இன்னொரு நம்பர் என்ன? இப்போ 36ஆம் வாய்ப்பால் நம்ம என்ன பண்ணலாம்? இது 36 அடிச்சா 2 தடவைக்கு 72. ரைட்டா? அப்போ 2 × 12. ஸோ B ஈக்குவல் டு நமக்கு 24 எடுத்துக்கலாமா? அந்த இன்னொரு நம்பர் 24 என்பது சரியான நம்பர்.
கேள்வி எண் 8 என்ன கொடுக்குறாங்க? ரஞ்சித்தோட டோட்டல் இன்கம் 7500 ரூபாய். He saved 25% of his total income. Find the amount saved by him. எவ்வளவு மிச்சப்படுத்துறது? அதாவது என்ன அப்படின்னா 7500 எனக்கு 100%. எனக்கு 100%. அதுல 25% அவர் வந்து மிச்சப்படுத்துறாரு அப்படின்னா எவ்வளவு மிச்சப்படுத்துறாரு? இதை டிவைடட் பை 4 அப்படின்னு பண்ணா எனக்கு 25 விழுக்காடு கிடைக்குமா? அப்ப இதையும் டிவைடட் பை 4ன்னு பண்ணா எனக்கு அவ்வளவுதான் ஆன்சர் கிடைச்சிடும். நமக்கு ஒரு தடவைக்கு நமக்கு 4 மிச்சம் 3 35, 8 தடவைக்கு 32 மிச்சம் 3, 7 தடவைக்கு நமக்கு 28 மிச்சம் 2, 5 தடவைக்கு 20, 1875 ரூபாய் மிச்சப்படுத்துறாரு சொல்லலாமா? இதை எப்படி நம்ம 4ஆல வகுத்தா 25 விழுக்காடு கிடைக்குதோ இந்த பக்கமும் 4ஆல வகுத்துற வேண்டியதான். ஈஸியா நம்ம ஆன்சர் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ், கேள்வி எண் 9 ஹோம்ஒர்க் வச்சுக்கலாமா? ஹோம்ஒர்க் கடைசி ஒரு 2 கேள்வி ஹோம்ஒர்க் சால்வ் பண்றீங்களா? சால்வ் பண்ணிட்டு கீழே எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொல்றீங்களா? கமெண்ட்ல ஆன்சர் சொல்றீங்களா? அந்த 2 கேள்விக்கும் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 63% ஆஃப் த நம்பர். அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு 3 4/7 கலப்பு பின்னத்தை முதல்ல நீங்க பின்னமா மாத்திடணும். அதுக்கடுத்து 63%. அப்ப டிவைடட் பை 100 இன்ட்டு இந்த நம்பர் போட்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிட போகுது. 63% தானே. இப்போ பர்சன்டேஜ்னா என்னது? நமக்கு அந்த நம்பர் டிவைட், நல்லா பாருங்க, இந்த நம்பரை டிவைடட் பை நமக்கு 100 இன்ட்டு 63. தட்ஸ் ஆல் போட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கரெக்ட். அந்த நம்பர் டிவைடட் பை 100 இன்ட்டு 63. 63% கேட்டிருக்காங்க. ரைட். அடுத்தது நமக்கு ஒரு சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன். ஜஸ்ட் லைக் சால்வ் பண்ணுங்க. ஆனா பேப்பர் பேனா இல்லாம ட்ரை பண்ணி பாருங்க. சரியாமா? பேப்பர் பேனா இல்லாம முயற்சி பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு 10 கேள்வி உங்களுக்கு ஒரு இனிஷியேட்டா இருந்திருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஸோ மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு லைவ் செஷன்ல மீட் பண்ணலாம். நாளை இன்னும் கொஞ்சம் அதிகமான கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு நைட்டு ஒரு மெகா மாரத்தான், நைட் மாரத்தான். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக நம்ம ADA24/7 ஒரு நைட் மாரத்தான் கண்டக்ட் பண்ண போறோம். மாலை 8 மணிலிருந்து, இரவு 8 மணிலிருந்து இந்த மாரத்தான் ஆரம்பிக்குது. 8 to 9, 9 to 10, 10 to 11 சொல்லிட்டு 1 ஹவருக்கு ஒரு தடவை ஃபேக்கல்ட்டி மாறி மாறி நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிறோம். மிஸ் பண்ணிடாமல் இன்னைக்கு நைட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நைட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம் மக்களே. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நான் சொன்ன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? வீடியோட ஸ்டார்டிங்கில் நம்பர் கொடுத்துருப்பேன்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படின்னா மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் சீரிஸ் இப்போ ரெடியாக இருக்கு. மிஸ் பண்ணிடாமல் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சி யூ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ADA24/7 மொபைல் ஆப்பை மிஸ் பண்ணிடாமல் கெட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சி யூ மக்களே.